இந்த ஏவல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஏவல் நமக்கு இருக்கு இல்ல நம்ம வீட்டில் ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு 7 அறிகுறிகள் இருக்கும் நம்ம இல்லத்திலையும் நமக்கு? சிறு சிறுவா தான் ஸ்கேன் எடுப்பே எடுக்க போவீங்க. இதுதான் வந்து ப்ராக்டிக்கல். அதே சொல்லியிருப்பேன், எந்த ஒரு ஆத்மாக்கும் சரி உயிரெடுக்கிற சக்தி கிடையாது, பயன்படுத்துகிற சக்தி மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்திடும். 100% காட்டும் நான் இருக்கண்டா கிங்கு அப்படின்ற மாதிரி வார்த்தையை வந்து ஒரு மனுஷனை சித்திரவதை பண்ணுறதுக்காக கத்தியே இல்லாமல் சாவடிக்கிறதுக்கும், துப்பாக்கி சுடாமல் சாவடிக்கிறதுக்கும், வெட்டுப்படாமல் சாவடிக்கிறதுக்கும் இதை 3 பயன்படுத்துகிற ஒரு ஆள். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. இந்த ஏவல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஏவல் நமக்கு இருக்கு இல்ல நம்ம வீட்டில் ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு 7 அறிகுறிகள் இருக்கும் நம்ம இல்லத்திலையும் நமக்கும்? ரொம்ப பெரிய விஷயம் கேட்டிருக்கீங்க. அதை தெரியாமல் தான் நிறைய பேர் இங்கே வந்து மாலிக் பாய் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ உடம்புல எப்படி பிரச்சனை வந்து அறிகுறி காட்டுதோ அது ஒரு பாயிண்ட்டு, அதே வந்து வியாதியாக வந்தால் அது ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா? இப்போ ஜுரன்றது அப்போ வரும், ஒரு நாள் 2 நாள் சரியாயிடும். இது வந்து ப்ராக்டிஸ். ஆனால் அதே வியாதியாக வந்துன்னா அது அந்த வியாதி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு 2-3 வருஷம் ஆகிடும். இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆனது 1 இயருக்கு முன்னாடி இருக்கும். சிறு சிறுவா தான் ஸ்கேன் எடுப்பே எடுக்க போவீங்க. இதுதான் வந்து ப்ராக்டிக்கல். அதே மாதிரி தான் ஏவலுக்கும். இந்த பில்லி, சூனியம், ஏவல் இந்த 3த்துக்கும் ஒரு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, சூனியம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பொருள் வந்து வீட்டுக்குள்ளே புதைக்கிறது, இல்லை வீட்டுக்குள்ளே வைக்கிறது, இல்லை வீட்டுக்குள்ளே போடுறது, ஃபோட்டோ மூலியமாகவும் துணி மூலியமாகவும் காலடி மண்ணு மூலியமாகவும் தலைமுடியும் ஃபோட்டோ வச்சு பண்ணுறது, அதுதான். ஆனால் ஏவல்ன்றது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு என்னால் எதுவுமே அனுப்ப முடியாது. அவன் துணி என்கிட்ட இல்லை, காலடி மண் எடுக்க முடியாது, தலைமுடி என்கிட்ட கிடைக்காது, அவன் ஃபோட்டோவும் என்கிட்ட இல்லை, பேர் இருக்குது, வீடு இருக்குது, வீட்டை காட்டுறேன், ஃபோட்டோ வேணால் நான் அதை எடுத்துறேன் அப்படின்னாங்கன்னா ஃபோட்டோ, பேர், வீடு தெரியும், அது போதும். ஏவலை ஒருத்தரை சித்திரவதை பண்ணி சாவடிக்கிறதுக்கும் சித்திரவதை பண்ணுறதுக்கு தான் ஏவலை அனுப்புவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், எந்த ஒரு ஆத்மாக்கும் சரி உயிரெடுக்கிற சக்தி கிடையாது, பயன்படுத்துகிற சக்தி மட்டும்தான் இருக்குது. மிரட்டும், அதனால் ஒரு சிங்கிள் கிளாஸ் டீ கிளாஸ் கூட நவுத்த முடியாது. மிரட்டும், பயன்படுத்தும், அந்த பயத்தில் நம்ம ஆளுங்க செத்துருவானுங்க, நோய் அடிபட்டுருவானுங்க, உடம்போட டெல்லாகிடும். ஆனால் இறந்து போன ஆத்மா உடம்புல ஏறுறது வேறு, புரியுதுங்களா? ஆனால் இந்த ஏவல்ன்றது ஒரு வீட்டுக்கு நம்ம அனுப்பிச்சி வச்சோம் அப்படின்னா அது கொடுக்குற சித்திரவதை இருக்குது பாருங்கள், உங்களுக்கு மிகவும் மிகவும் கொடுமையானது. இது ஒரு நிப்பாட்டி ஒரு முள்ளு சாட்டையில் அடித்தா எப்படி அவங்களுக்கு வலிக்குமோ அதுக்கு சேமாக அந்த ஏவலால் அவங்க அவ்வளோ பாதிக்கப்படுவாங்க. ஆனால் அது ஒன்றுமே பண்ணாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனை ஏவல் என்ன படுத்துன்னு கேட்டிங்கன்னா பித்து பிடிக்க வைக்கும். என்ன பிடிக்க வைக்கும்? பித்து பிடிச்சிரும். நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. வீட்டில் சமைச்சா நல்லா ஒரு ஆசையாக வாங்கிட்டு வந்து ஆசையாக சமைக்கிற வரையும் நல்லா இருப்பீங்க. சமைச்சு முடியும் போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும், சாப்பிட முடியாது. எதனா ஒரு நேரத்தில் யாராலையுமே சாப்பிட முடியாது வீட்டில், அந்த மாதிரி சூழ்நிலை ஒன்று வந்துடும். நிம்மதியாக தூங்க முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூக்கமும் வராது, வீட்டில் சந்தோஷம் இருக்காது. வீடே பார்த்திங்கன்னா இலை வீடு வந்து இந்த மாதிரி சொல்கிறது, மறைஞ்ச வீடு இறந்துட்டு எப்படி இருக்கும் அந்த வீடு, அது இலை வீடு மாதிரி ஆகிடும் சீரியஸாகவே. ஸோ ஏன்னா அந்த ஏவல்ன்றது ஒரு மனுஷனை என்னென்ன வகையில் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த வகையில் கஷ்டப்படுத்தும். இப்போ இந்த செய்வினன்றது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து அரிப்பு வழியாக காட்டும், கால் வீங்கும், கண் வீங்கும், வயிறு உபசனம் வரும், வாமிட் வரும், சாப்பாடு இறங்காது, ஆளே டெல்லாகிடுவாங்க, முடி கொட்ட ஆரம்பிக்கும். இதெல்லாமே வந்து செய்வினைக்கு அறிகுறி. ஆனால் ஏவலுக்கு அறிகுறி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 3 பேர் இருக்கோன்னா 4வது ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம கூட யாரும் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நின்று ஒரு கிச்சனில் ஒரு அம்மா சமைச்சிட்டு இருக்காங்கன்னா சடனாக அவங்க வீட்டில் யாருமே இல்லை, ஆனால் பார்த்திங்கன்னா கூட ஒருத்தர் நிற்கிற மாதிரியே தெரியும், பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிற மாதிரியே தெரியும், ஒருத்தர் வந்துட்டு போகிற மாதிரியே தெரியும். யார் வீட்டில் அவங்க இல்லையோ அவங்க பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரியே கேட்கும், புரியுதுங்களா? சப்போஸ் இது எல்லாமே இல்லாமல் நைட்டில் நல்லா படுத்துட்ருக்காங்க, சடனாக எந்திரிச்சு போனோன்னா ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி ஒரு கருப்பு உருவம் மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்திடும். 100% காட்டும், நான் இருக்கண்டா கிங்கு அப்படின்ற மாதிரி காட்டும். ஆனால் செய்வினை வந்து எதுவுமே காட்டாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, செய்வினை வந்து வியாதி மாதிரி தெரியாது.
ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனுஷனும் தூக்கின்னு போயிட்டு முடிச்சு விட்ருவோம் லைஃபு. அதான் செய்வினை, செய்யும் வினை செய்வினைன்றது. ஆனால் ஏவல்ன்றது நம்மளை பயம்படுத்தி நம்ம சித்திரவதை பண்ணோம். ஆனால் செய்வினைக்கும் ஏவலுக்கும் ஒரு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, செய்வினை வந்து எந்த எல்லையில் இருக்கிறவங்க கூட நீங்கள் வைக்கலாம். அவன் கடல் தாண்டி எந்த நாட்டில் இருந்தால் கூட செய்வினை செய்யலாம். ஆனால் ஏவல் பொறுத்தவரையும் வந்து கடல் தாண்டுற சக்தி கிடையாது. இந்த கடலுக்குள்ளே எங்கே வேணால் அனுப்பலாம். இந்த கடல் அப்படின்னா புரியுதுங்களா? கன்னியாகுமரி டு இதுக்குள்ளே கடல் தாண்டறதுக்குள்ளே எங்கே வேணால் அனுப்பிச்சிக்கலாம். சரி, இப்போ நான் இங்கே இருக்கேன், இப்போ மதுரையில் ஒருத்தர் இருக்காருன்னா நம்மளை ஈஸியாக அனுப்பலாம். இதுதான் உண்மை. ஏவலுக்கும் இதுதான் விஷயம். 100% ஏவல் வச்சு வேலை செய்ய முடியுமா? ஆனால் நல்லது பண்ணதுமா. இந்த 3 வார்த்தையும் வந்து ஒரு மனுஷனை சித்திரவதை பண்ணுறதுக்காக கத்தியே இல்லாமல் சாவடிக்கிறதுக்கும், துப்பாக்கி சுடாமல் சாவடிக்கிறதுக்கும், வெட்டுப்படாமல் சாவடிக்கிறதுக்கும் இது 3 பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் தான் இந்த 3 பொருளையும். அதில் முக்கியமானது செய்வினை. ஆனால் ஒரு மனுஷனை எதுவுமே இல்லாமல் ரொம்ப சித்திரவதை பண்ணி அவன் நொந்து சாகிற ஒரே விஷயம் இந்த ஏவலால் தான். ஏன் தெரியுங்களா? காதில் பேசுகிற மாதிரி கேட்கும், நம்மளை சீன்ற மாதிரி கேட்கும். சில எவ்வளோ லேடிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது என் கூடயே வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ நைட்லன்னுவாங்க. சீரியஸாகவே வரவங்க தான் சொல்கிறது, நான் ஒன்றும் சொல்லலை. நான் மாலிக் பாய் போர்டு வாங்கன்னு யாரையும் கூப்பிடல, வரவங்க தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீல் வருது. போய் காலை பூச்சி தூக்குது, கையை பூச்சி தூக்குது, துணியை நவுத்துது, பக்கத்தில் உருவம் நிற்குது. எங்கள் ஹஸ்பண்டே இல்லை, எங்கள் ஹஸ்பண்ட் உருவத்தில் முகம் காட்டுது, வீட்டில் யாருமே இல்லை ஆனால் பக்கத்தில் நிற்கிற மாதிரி தெரியுது பாய், பேசுகிறது கேட்குது பாய், காது கிட்ட பேசுது வேணுவாங்க. ஒரு எல்லாமே வரவங்க யாருமே வந்து படிக்காதவங்களோ 8th படித்தவங்களோ 7th படித்தவங்களோ கிடையாது. எல்லாமே வரவங்களாம் கிராஜுவேட்டட் தான், எல்லாமே படித்தவங்க தான், மெச்சூராக இருக்கிறவங்க தான், லைஃப்பில் நல்லது கெட்டது புள்ளக்குட்டி பார்த்து வளர்ந்தவங்க தான் எல்லாம் வர்றவங்க எல்லாமே. இந்த உடனே மீடியாவில் சொல்லுவாங்க பேய்ன்றது ஒன்று கிடையாது, ஏவல்ன்றது கிடையாதுன்னு. எல்லாமே இருக்குது. பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்லுவாங்கள்ல, முட்டுற தான் வலிக்கு தான் வலி தெரியணும்ல, ஷார்ட்டாக சொல்கிறேன். அந்த வலி அவனோட தான் தெரியும். அந்த மாதிரி இந்த ஏவல்ன்ற விஷயத்த வந்து சித்திரவதை நிறைய சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? உருவம் தெரியும், காதுகிட்ட பேசும், வீட்டுக்குள்ளே தெரியும், சீன்ற மாதிரி இருக்கும், கூப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனால் உடம்புல ஏறாது. ஆனால் செய்வினை வந்து உடம்புல ஏறும், ஏவல் வந்து ஏறாது. எவ்வளோ அப்படியே முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே இருந்து நம்மளை சித்திரவதை பண்ணி கொண்டோம். அங்கே தெரியும், இங்கே தெரியும், பொருள் பூச்சி இழுக்கும், துணியை பூச்சி இழுத்து வைக்கும், நைட்டு ஒரு இடத்துல பொருள் வச்சா பகலில் ஒரு இடத்துல பொருள் எடுப்பீங்க. இது எல்லாமே ஏவலை குறிக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் தயவு செஞ்சு இருந்தால், செடி வந்து சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் ஈஸியாக பிடுங்கி போட்டுடலாம். பெருசாக மரமாக வளர்ந்துச்சுன்னா பிடுங்க முடியாது. நான் மக்களுக்கு தான் சொல்கிறேன். ஒரு சிம்டம்ஸ் உங்கள் உடம்புல இருக்கா, ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கா, வீட்டில் ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கா, உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட சொல்லுங்கள். மனைவிக்கு பிரச்சனை இருந்தால் கணவர்கிட்ட சொல்லுங்கள், கணவருக்கு பிரச்சனை இருந்தால் மனைவிக்கிட்ட சொல்லுங்கள், இல்லை பிள்ளைங்களுக்கு பிரச்சனையா அம்மா கிட்ட சொல்லுங்கள். தயவுசெய்து சொல்லுங்கள். அவங்க நம்பலையா, உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கிங்க, தப்பு கிடையாது. சில பேர் ஏற்றுப்பாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்கம்மா. புரியுதுங்களா? இப்போ இந்த வேலையில் இருக்குன்னா, இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா சில பேர் ஏற்றுக்கிறாங்க என் வீட்டில், சில பேருக்கு அது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்கல நான் வாழ முடியுமா? எனக்கு பிடிச்சி நான் செய்ய. அந்த மாதிரி உங்களோட உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்கள். கேட்கலையா, உங்கள் பக்கத்தில் நேர்பாயில் யார் இருக்காங்க, ஒரு சாமியார் இருக்காரா, ஒரு வயசில் சீனியராக இருக்காரா, நல்ல வேலைக்காரர் இருக்காரா, அவர்கிட்ட போய்ட்டு மந்திரிச்சிங்க, என்ன பிரச்சனை தெரிஞ்சுங்க. இல்லை என்ன நாடி வாங்க, இல்லை எங்களை மாதிரி ஆள்கிட்ட இருக்குன்ட்டு போங்க. ஆனால் ஒரு 300 ரூபா ஃபீஸுக்கு தெரிஞ்சுக்கிறதால உங்களுக்கு என்ன ஆகிட போகுது? ஸோ சின்னதாக இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான விஷயத்தை நம்ம அதுக்கு மாற்று பண்ணி வீட்டில் எவ்வளோ பெரிய ஏவலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சேவனாக இருந்தாலும் சரி எடுத்து கிளியர் பண்ண முடியும். அப்போது நம்ம கிளியர் பண்ணலாம். அதை விட்டுட்டு எல்லாம் நொந்து சாயிட்டு வாழ்க்கையில் வருமானம் போய், வீடு போய், வாசல் போய், குடும்பம் போய், மனைவி அம்மா வீட்டுக்கு போய், எல்லாம் போய் லாஸ்ட்டில் வந்து வெறும் நிராத பணியாக வந்து உட்காந்து திருப்பி நான் அதே ஸ்டேஜுக்கு வரணும்னா டக்குன்னு முடியுமா? முடியாது. நம்மக்கிட்ட ஒரு சரி வருதுன்னா எங்கேருந்து வருது? நம்மளா பண்ண சதியா, இல்லை நம்மளுக்கு இன்னொருத்தவங்க பண்ண சரியா, இல்லை இது விதியா? இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் நான் சொல்ல வருது. இது கர்மாவால் பாதிக்கப்பட்டோமா, இல்லை நம்ம பண்ண பாவம் நிறைய என்ன பண்ணியிருக்கோமா, இல்லை டைம் சரியில்லையா, இல்லை நம்மளுக்கு எதனா ஒருத்தர் செஞ்சுருக்கானா, இல்லை நம்ம அறியாமல் எதனா நம்ம செஞ்சிட்டோமா? தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிங்க மக்களே. இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதால எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் எந்த கோவிலும் போய் விழுந்து கிடங்க, எந்த சாமியார்கிட்ட போய் விழுந்து கிடங்க, ஆசிரமத்தில் சேருங்களா நான் மாலிக் பாய் சொல்லலை. உங்கள் பிரச்சனையை, உங்களோட உடல் நடக்கிற உபாதைகள், உங்கள் மனசில் இருக்கிற வலி காட்ட முடியாது, உணர்த்தவும் முடியாது, சொல்ல தான் முடியும். ஸோ ஒன்று உங்கள் வீட்டாளங்கிட்ட சொல்லுங்கள், இல்லை எங்களை நாட்டை வாங்க, இல்லை என்கிட்ட கூட வாங்க, என்னால் முடிஞ்சாலும் நான் கண்டிப்பாக காப்பாற்றுறேன் அல்லாஹ்வுடைய கிருபையால்.
ரொம்ப சிறப்பு பாய். ஏவல் இருப்பதற்கான அறிகுறிகள் கேட்டேன், ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னென்ன மாதிரி அறிகுறிகள் ஒரு தனி மனிதனுக்கு உணர்த்தும், ஒரு வீட்டில் உணர்த்தும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரிவான தகவல் கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.